ஹலோ எவ்ரிவன், நம்ம இப்போ யூனிட் 3 மோஷன் இன் ஏ பிளேன் உள்ள ப்ராப்ளம் பார்த்துட்டு இருக்கோம். ப்ராப்ளம் நம்பர் 6. இப்போ அந்த கொஸ்டினை ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பாருங்க. இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஏ வெக்டார் இருக்கு. அந்த ஏ வெக்டாரை நம்ம ரொட்டேட் பண்றோம். டெல்டா தீட்டா அப்படிங்கிற ஸ்மால் டிகிரி ஆங்கிளுக்கு ரொட்டேட் பண்றோம். அதாவது இந்த ஆங்கிளோட ஆங்கிள் எப்படின்னா 1 ரேடியன் விட கம்மியா இருக்கு. அதாவது என்னன்னா, இதை நம்ம டிகிரிக்கு மாத்தணும்னா 0.0175 பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஆங்கிளுக்கு நம்ம ரொட்டேட் பண்ணா புது ஒரு ரொட்டேஷனல் ஒரு வெக்டார் கிடைக்கும். அதுதான் பி வெக்டார். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம், நம்மளுக்கு என்ன கொஸ்டின், நம்ம டாஸ்க்கு பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். ஸோ நம்ம இதை கண்டுபிடிச்ச பிறகு நம்ம பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் என்னவா இருக்குன்னு பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த லென்த் நான் கண்டுபிடிக்கலாம்னு யோசிக்கிறேன். ஸோ அதாவது எந்த லென்த்னா இந்த லென்த், அதாவது இதுல இருந்து இவ்வளவுக்கு என்ன இது, அந்த ஆர்க் லென்த் எவ்வளவா இருக்கும் அப்படின்னா, ஆர்க் லென்த் நமக்கு தெரியும் மேத்தமெட்டிக்கா. அந்த இந்த லென்த் ஆஃப் த செக்மெண்ட், அதாவது இது லென்த் ஆர்க், ஆக்சுவலா ஆர்க் ஆஃப் த லென்த் பாத்தீங்கன்னா எல் ஈக்குவல் டு ஆர். அதாவது இது ரேடியன் ஆக்சுவலா. ஆருங்கிறது ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள், பிஎம்ங்கிறது அந்த ஆங்கிள் தீட்டா. தீட்டா அப்படிங்கிறது ரேடியன்ல கொடுக்கணும், ஓகேங்களா. ஸோ அதனால இது டெல்டா தீட்டா, ஓகேங்களா. ஸோ இதுதான். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஆருங்கிறது இங்க மேக்னிடியூட் ஆஃப் ஏ தான், கரெக்டா. ஏன்னா இல்ல மேக்னிடியூட் ஆஃப் பி ரெண்டுமே சேம் தான், ஓகேங்களா. அதனால நம்ம இதை எப்படி எழுதலாம், ஆக்சுவலா மேக்னிடியூட் ஆஃப் ஏ டைம்ஸ் டெல்டா தீட்டா, ஓகேங்களா. ஸோ இதுதான் லென்த் ஆஃப் த ஸ்மால் லென்த், லென்த் ஆஃப் த ஸ்மால் ஆர்க். ஸோ நான் இது ரொம்ப சின்ன லென்த் அப்படிங்கிறதுனால நான் டிஎல்னு எடுத்துக்கிறேன், ஓகேங்களா. இல்ல டெல்டா எல்னு கூட நம்ம எடுத்துக்கலாம், ஓகேங்களா. தப்பு கிடையாது. ஏன்னா டெல்டா தீட்டான்னு எடுத்ததுனால டெல்டா எல்னு வச்சிருக்கேன். இப்போ டி தீட்டான்னு எடுத்தா டிஎல்னு எடுத்துக்கலாம். ஏன்னா எதுக்குன்னா அதுக்குள்ள மரியாதை வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம டெல்டா தீட்டான்னு கொடுத்துட்டு எல்லுன்னு கொடுத்துச்சுன்னா எல்லுங்கிறது கொஞ்சம் ஜென்ரலா கொஞ்சம் எப்படி தீட்டா, இப்போ தீட்டான்னு கொடுத்தாச்சுன்னா ஆர் தீட்டான்னு எழுதலாம். இது டெல்டா தீட்டா அப்படிங்கிறது என்னன்னா ரொம்ப கொஞ்சம் ரொம்ப கம்மியான லென்த், ஓகேங்களா. அதான் மீனிங், ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப கம்மியான லென்த், ஓகேங்களா. ரைட். இப்போ ரைட், நான் இதை நான் மெஷர் பண்ணிட்டேன். இப்போ நான் பாக்குறேன் பாருங்க. இப்போ இதை நான் பாருங்க. இந்த இடத்துல ஏ வெக்டார் பி வெக்டார் தனியா எழுதுறேன். ஏ வெக்டார் பி வெக்டார் அதோட ஆங்கிள் டெல்டா தீட்டா. அண்ட் இந்த ஆங்கிள் தான் நான் கண்டுபிடிக்கணும், பி மைனஸ் ஏ. பாருங்க இதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன் பாருங்க. அதோட வேல்யூ எப்படி இருக்கும் பாருங்க, பி மைனஸ் ஏ. இதை நீங்க இந்த வெக்டார் நான் எழுதுனது இந்த வெக்டார் ஈக்குவேஷனை கரெக்ட், இந்த வெக்டார் கிராஃபிக்ல நான் வெக்டார் எழுதுனது எல்லாமே கரெக்ட். இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்க. இந்த வெக்டார் நான் ஆட் பண்றேன் பாருங்க. ஏ வெக்டார், ஓகேங்களா. பிளஸ் ஏன் பிளஸ் போடுறேன், இதை ஆட் பண்றேன் இங்க, ஓகேங்களா. இதான் ரிசல்ட் வெக்டார் நமக்கு கிடைக்கக்கூடியது. அப்படின்னா பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். இதை நான் போட்டா என்ன ஆன்சர் வருது பாருங்க. இதை நான் சிம்பிளிஃபை பண்ணேன். ஆக்சுவலா இந்த டயக்ராம் ரெப்ரசன்ட் படி, வெக்டார் ரெப்ரசன்ட் படி ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார்ங்கிறது ரிசல்டன் வெக்டாரான பி வெக்டாரை குறிக்குது, கரெக்டா. ஸோ இது பேசிக்கா பி வெக்டாரை குறிக்குது. நீங்க பாத்தீங்கன்னா இது ஏ வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் கேன்சல் ஆயிரும். ஸோ பி வெக்டார் தான் நமக்கு கிடைக்கும், ஈக்குவல் டு பி வெக்டார். ஸோ இந்த மாதிரி நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம், நம்ம வரைஞ்சது கரெக்டா, நம்மளோட லெட்டர்ஸ் எல்லாம் கரெக்டா அப்படின்ட்டு, ஓகேங்களா. சரி ரைட். இப்போ நான் பி மைனஸ் ஏ வெக்டார் நான் கண்டுபிடிக்கக்கூடியது எங்கள். ஸோ பேசிக்கா அப்ப என்ன அர்த்தம், பி மைனஸ் ஏ வெக்டார்ங்கிறது இந்த ஆர்க் ஆஃப் லென்த் தான் குறிக்குது, புரியுதுங்களா. ஆர்க் ஆஃப் லென்த் கிட்டத்தட்ட பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னொரு வகையான பி மைனஸ் ஏ வெக்டார், பி வெக்டார் நான் தனியா எடுத்துட்டேன். ஏ வெக்டார் அங்க எடுத்துட்டு மைனஸ் ஏ வெக்டாரை நம்ம ஆட் பண்றேன். அப்போ மைனஸ் ஏ வெக்டார்னா ஜஸ்ட் ஆரோ மட்டும் தான் சேஞ்சஸ் ஆகும், கரெக்டா. ஹெட் டைலா மாறும், டைல் ஹெட்டா மாறும், ஓகேங்களா. அப்படி சேஞ்ச் ஆயிடுச்சா, என்ன நான் ஜஸ்ட் சிம்பிளா ஆட் பண்ணா போதும் பாருங்க. பி மைனஸ் ஏ வெக்டார். ஸோ பி வெக்டார் என்ன இருக்கு, மைனஸ் ஏ வெக்டார் இந்த பக்கம் இருக்கு. ஸோ ரிசல்டன் வெக்டார். ஸோ இதுதான் பி மைனஸ் ஏ வெக்டார். உங்களுக்கு புரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ இது இப்போ இந்த ஈக்குவேஷன்ல போட்டால் ஆன்சர் உங்களுக்கு கரெக்டாக தான் வரும். பி மைனஸ் ஏ வெக்டார் which is equal to b vector minus a vector ஆட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. இதுதான் இதுதான் ஆன்சர், ஓகேங்களா. ஓகே. இப்போ அஹ் இப்போ இப்போ பிரச்சனை என்னன்னா, நம்மளுக்கு இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் குறிக்குது, கரெக்டா. இது ஸ்ட்ரெயிட் லைன் வெக்டர்ங்கிறது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோடைய ஒரு ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கும், கரெக்டா. இனிமே கர்வ்டா இருக்காது. ஆனா இங்க விஷயம் என்னன்னா, நான் அதுதான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளே போட்டிருக்கேன் பாருங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆக்சுவலா. மேத்தமெட்டிக்லயே நீங்க பாத்தீங்கன்னா, பிசிக்ஸ்லயே நிறைய இடங்கள் இந்த 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 கான்செப்ட் யூஸ் ஆகும் ஆக்சுவலா. நீங்க ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கீங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நான் பாயிண்ட் வைங்க, ஏ பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் ஏ, இது பின்னு வைங்களா, ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இந்த லென்த் இந்த டெல்டா தீட்டாங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. லெட்ஸ் இந்த இடத்துல தீட்டா கூட நம்ம வச்சுக்கலாம், எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால வச்சுக்கலாம். அப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ப்ராப்பரா தெரியும், உங்களுக்கு நல்லா கிளியரன்ஸ் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் கண்டுபிடிச்ச ஆர்க் லென்த்தும், ஆர்க் லென்த்ங்கிறதுக்கு ஆர்க் லென்த் என்ன, ஆர் தீட்டா. ஆர் தீட்டா தான் ஆர்க் லென்த், கரெக்டா. ரைட். ஸோ நான் கண்டுபிடிச்ச ஆர்க் லென்த்தும் இந்த லென்த்தும் சேமா இருக்காது, கரெக்டா. இது ஸ்ட்ரெயிட் லைன். எனக்கு தேவையானது இந்த லென்த் தான் எனக்கு தேவை, ஓகேங்களா. இந்த லென்த் தான் ஆக்சுவலா மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டர். அதாவது பிஏ வெக்டரோட மேக்னிடியூடுங்கிறது இதுதான். அதாவது பி மைனஸ் ஏ வெக்டரோட மேக்னிடியூடு இதுதான் ஆக்சுவலா. புரியுதுங்களா நான் சொல்றது.
அப்போ பி மைனஸ் ஏ உடைய மேக்னிடியூட் வெக்டர் இதுன்னா, அப்போ நீங்க வந்து இங்க நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா டெல்டா தீட்டா, அதனால தான் டெல்டா தீட்டா யூஸ் பண்றோம். டெல்டா தீட்டாங்கிறதுனால இதோட லென்த் பாருங்க, அடுத்த ஸ்டேஜ் பாருங்க, அடுத்த டயக்ராம். ஸோ நான் அந்த தீட்டாக்கு பதிலா இப்ப டெல்டா தீட்டா யூஸ் பண்றேன்னு வைங்களேன். அப்ப டெல்டா தீட்டா எப்ப யூஸ் பண்ணுவோம்? அதோட வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும்போது யூஸ் பண்ணுவோம். கரெக்ட்டா? அதாவது டெல்டா தீட்டா வந்து அ எந்த வேல்யூ, அந்த ரொட்டேஷனல் வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்கும்போது நம்ம தீட்டா பிகம் டெல்டா தீட்டான்னு வாங்கிக்கலாம். அப்ப அந்த டைம்ல பாருங்க, அதோடைய பெரிய அளவுக்கு டிஃபரன்ஸ் தெரியல பாருங்க. இதுல கூட நம்மளுக்கு டீவியேஷன் இருக்கு பாருங்க. அதாவது இந்த லென்த்துக்கும் இந்த ஆர்க்குக்கும் ரொம்ப அதிகமா இருந்தா இப்படி தெரியுது. ஆனா இதே இது ரொம்ப சின்ன சின்னதா இருந்துச்சுன்னா எக்ஸாக்ட்டா இந்த ஆர்க்கும் இது ஒண்ணு போல வரும் ஆக்சுவலா. இந்த 2 ஒண்ணு போல வந்துருக்கும். கிட்டத்தட்ட அப்ப அந்த டைம்ல அப்ராக்ஸிமேட்டா இதோட வேல்யூ கிட்டத்தட்ட சேமா இருக்கும். டி தீட்டா அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இல்ல ஈக்குவலாவே இருக்கும் ஆக்சுவலா. ஓகேங்களா? அதுதான் டெஃபினிஷன். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியம். நெறைய டெரிவேஷன்ல யூஸ் ஆகும். ஸோ அதனால மேபி இவங்க இவங்க கேட்டிருக்கலாம். அந்த கான்செப்ட் நீங்க கரெக்ட்டா பிடிச்சிருக்கீங்களா அப்படின்ட்டு. அப்ப வர்ற ஆன்சர் என்னன்னா, மாடுலஸ் ஆஃப், அதாவது இந்த ரேடியஸ் டைம்ஸ் டெல்டா தீட்டா தான். அதாவது மேக்னிட்யூட் ஆஃப் ஏ வெக்டார்ன்னு சொல்லலாம், இல்ல மேக்னிட்யூட் ஆஃப் பி வெக்டார்ன்னு சொல்லலாம். இங்க பாத்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் வந்து மேக்னிட்யூட் ஆஃப் ஏ வெக்டார் டெல்டா தீட்டா தான் கரெக்டா இருக்கு. ஓகேங்களா? இப்ப இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? அநேகமா எனக்கு இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஆக்சுவலா இது ரொம்ப கம்மியாகும் இந்த இந்த ஆர்க் லென்த்தும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்ட்ரெயிட் லைனோட லென்த் ரெண்டுமே ஈக்குவலா வந்துட்டே இருக்கும் ஆக்சுவலா. ஸோ இதுதான் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இந்த பேசிக்ல இருந்தா நம்ம டெரிவேஷன் எல்லாமே டெரைவ் பண்ணுவோம். ஓகேங்களா? ரைட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலா. நீங்க பாத்துக்கோங்க. ஸோ இது நீங்க வரையும் போது நிறைய கேர்ஃபுல்லா நீங்க நல்லா இமேஜினேஷன் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? தேங்க் யூ.